Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. We have the Honorable Chief Minister. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 97 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து நமது செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், இதனால் எத்தனை முதலீடுகள், எவ்வளவு நிதி தமிழகத்திற்கு வர இருக்கிறது? எவ்வளவு மாவட்டங்கள்ல தொழில் நிறுவனங்கள் அவர்களுடைய முதலீட்டை செலுத்தி இருக்கிறார்கள்? எவ்வளவு பேர் பயனடைவார்கள்? எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கும்? விவரம் என்ன? நிச்சயமாக திலகவதி, தாவேகா ஆட்சிக்கு வந்த பின்னர் 100 நாட்களுக்குள்ள 1 லட்சம் கோடியை கடந்த முதலீடுகள் ஈர்க்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா இன்று சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திரவடியில வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில தற்போது கையொப்பமாகி இருக்கிறது. இன்று மட்டும் 67,452 கோடி முதலீடு. இதன் மூலமாக 1,06,998 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் இன்று முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையொப்பமாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஓசூர் ஆகிய 4 இடங்கள்ல தான் அதிக அளவிலான ஒப்பந்தங்கள் என்பது பொதுவாகவே கையொப்பமாகும். ஏன்னா இந்த மாவட்டங்கள்ல தான் நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. இருப்பினும் கூட வெற்றி தமிழகம் என்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்ட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட வேண்டும், எல்லா மாவட்டங்களிலும் தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம், கோத்தாரி குரூப்ஸ் ராமநாதபுரத்துல 1000 கோடி முதலீட்டுல புதிய தொழில் நிறுவனத்தை தொடங்க இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையொப்பமாக இருக்கிறது. ராமநாதபுரத்தில் அமைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலையாக இந்த தொழிற்சாலை தான் இருக்கும் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கோத்தாரி குரூப்ஸ் நிறுவனம் கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்கள், அதாவது தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல தொழிலை தொடங்கி காலணிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1000 கோடி முதலீட்டுல தொழில் தொடங்க இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையொப்பமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையொப்பமாக இருக்கிறது. இன்று மட்டும் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 67,452 கோடி மதிப்பீட்டில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையொப்பம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த முதல் 104 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி 1,20,000 நபர்களுக்கு மேல வேலை வாய்ப்பு அதுல கிடைக்கும் வகையில் 1 லட்சத்தின் கோடி முதலீடும் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே தமிழகத்தில் அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய 8 நிறுவனங்களுக்கு இன்று முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த அரசு அமைந்த பின்பு L&T நிறுவனத்துடன் விரிவாக்கம் செய்வதற்காக ஒப்பந்தம் என்பது கையொப்பமாகிறதுனால தற்போது முதலமைச்சர் அந்த நிறுவனங்களுக்கு விரிவாக்கம் செய்வதற்கோ இல்ல புதிய தொழில் நிறுவனம் தொடங்குவதற்காக ஸ்ரீ சிமெண்ட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்வதற்கான அடிக்கலை நாட்டி வருகிறார். அதே போன்று பணிகள் முடிவடைந்த 5 நிறுவனங்களை முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார். குறிப்பாக விக்ரம் சோலார் நிறுவனத்துல 1300 கோடி ரூபாய் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை தொழில் தொடங்கும் வகையில இந்த திருநெல்வேலியில அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 800 நபர்களுக்கு அந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று ராக்பூல் நிறுவனம் திருவண்ணாமலை மாவட்டத்துல உற்பத்தி துறையில இருக்காங்க. 510 கோடி ரூபாய் முதலீடு, 200 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிறுவனம் உள்ளிட்ட 5 நிறுவனங்களுக்கு இன்று முதலமைச்சர் திறந்து வைக்கவும் இருக்கிறார். இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக 2,676 கோடி ரூபாய் முதலீட்டுல 550 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் 5 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து அவங்களுக்கான பணி நியமன ஆணைகளை, இளைஞர்களுக்கான பணி நியமன ஆணைகளை நிறுவனங்கள் மூலமாக பணி கிடைக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் இன்று வழங்கி வருகிறார். தாவேகா பொறுத்த வரைக்கும் முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். 2036 ஆண்டுக்குள்ள $1.5 டிரில்லியன்
டாலர் எக்கானமி என்று தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஏற்ற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் ஒரு லட்சம் $1 trillion அமெரிக்க $1 trillion எக்கனாமி என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது $1.5 trillion எக்கனாமி அப்படின்றது இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டு தற்போது இந்த 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது முதலமைச்சர் முன்னிலையில கையொப்பமாகி இருக்கிறது. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த தமிழகத்துல எந்த ஆட்சி நம்ம அமைந்தாலும் கூட கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற நிறுவனம் அதிமுக ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்டது. ஒரு தனியார் நிறுவனம் போலவே இந்த அமைப்பு என்பது செயல்படும். அரசு அதிகாரிகளாக 2 பேர் மட்டும் தலைமை வகித்தாலும் கூட அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருமே தனியார் ஊழியர்களாகவே நியமனம் செய்யப்பட்டு இந்த கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அமைப்பு தான் வெளிநாடு வழக்கமா தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்பட இருக்கிற மாவட்டங்கள் இல்லாம வேறு மாவட்டங்கள் அமைக்கவும் திட்டமிட்டிருக்கிறாங்க. சந்தானகுமார், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது காணொளி ஒன்று இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக அங்க பிளே பண்ணப்படுது. நம்ம அதை பார்த்துட்டு தொடரலாம். சந்தானம். At the Panapakkam Mega Leather Park in Ranipet district, these include an aesthetically designed entrance gate valued at rupees 2.45 crore. Administrative office building of 3 floors spanning 1,320 square feet constructed at a cost of rupees 26 crore. 2 plug-and-play buildings with complete infrastructure spanning 2,36,504 square feet constructed at a cost of rupees 51.8 crore. And a conference hall with an attached cafeteria valued at rupees 8.6 crore. Fully equipped childcare center valued at rupees 2.6 crore. Medical center for employee health valued at rupees 2.5 crore. Customs office and security guard room valued at rupees 90 lakh. In addition, SIPCOT Industrial Innovation Center has been established at the Government Industrial Training Institute complex in Pudur, Madurai, valued at rupees 1.65 crore. A dining hall for employees at Vallam Vadagal, Kanchipuram district valued at rupees 19 crore. In order to cater to industrial housing needs for factory workers, SIPCOT has constructed a modern hostel for female employees in Thoothukudi, valued at rupees 6.58 crore. Additionally, through a collaboration between SIPCOT and TNI FMC, Tamil Nadu Industrial Housing Private Limited constructed a modern 3-story men's hostel accommodating 441 persons at Cheyyar, Thiruvannamalai district valued at rupees 15.77 crore and a modern 3-story women's hostel accommodating 870 female employees at Gangai Kondan, Tirunelveli valued at rupees 39.89 crore. We extend our humble gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu for inaugurating these magnificent projects upholding the timeless principle of the Kural verse, all beings are equal by birth. We've witnessed a host of projects, ladies and gentlemen, opening up opportunities in multiple sectors and districts. As we take forward this segment, if we may kindly request you to give a warm round of applause as we welcome Mr. Kumar Jayant, IAS, Chairman and Managing Director, TNPL, to join us on stage. Dr. D. Karthikeyan, IAS, Chairman and Managing Director, TIDCO, and Mr. S.A. Raman, IAS, Managing Director, SIPCOT. Our stage is set. If we may now humbly request the Honorable Chief Minister to formally inaugurate these projects. Definitely calls for a warm round of applause, ladies and gentlemen, as we celebrate this milestone. We extend our heartiest thanks to all of our dignitaries who've joined us on stage. Thank you so much for your presence here. May we kindly invite our dignitaries to take a seat. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.